எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல் சேனல்லேருந்து இன்னைக்கு நம்ம ஒரு இனிப்பு பலகாரம் பண்ணலாம். இது செட்டிநாட்டிலையும் ரொம்ப ஒரு விசேஷமான பலகாரம் இது. இதுக்கு மணக்கோலம்னு சொல்லுவார். ரொம்ப சுவையாக ரொம்ப ருசியாக இருக்கும். அதிக சாமான் தேவையில்லை, ரொம்ப நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வேணுங்கிற சாமான் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ பாசிப்பருப்பு வச்சுருக்கேன், 150 கிராம் பொட்டுக்கடலை, வெல்லம் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 2 ஸ்பூன், அதிக நெய் தேவையில்லை, கடைசியாக நம்ம ஊற்றுறதுக்கு நெய். தேங்காய் ஒரு 1/2 மூடி பல்லு போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தேவையான அளவு வச்சுருக்கேன். உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை மேலே போடுறதுக்கு. இந்த முறுக்கு புழியறதுக்கு உண்டான எண்ணெய் இது. இப்போ இதை நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்து நம்ம அரைச்சி முறுக்கு தான் புழிய போகிறோம். அதை வெள்ளத்தில் போட போகிறோம். வாங்க இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கிண்டாலியம் கடை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை தீய விடாமல் சிம்மில் வச்சு வாசனை வர வரலையும் நல்லா நான் வறுக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வறுத்து போச்சு. இப்போ இதை நான் தட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ 150 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் லேசாக சட்டியில் வறுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை நல்லா வறுத்து போச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆற வச்சு, கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம், இல்லை நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவா மிஷினில் கூட கொடுத்து கொண்டு அரைச்சிக்கலாம். அதனால இப்போ நான் இதை மிக்சியிலேயே அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தான் இருக்குது. இது ரெண்டையும் இப்போ தனித்தனியாக நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பொட்டுக்கடலை மாவு வறுத்தது தனியாக அரைச்சிருக்கேன், பாசிப்பருப்பு தனியாக அரைச்சிருக்கேன். இந்த தேங்காய் ஒரு மூடி இப்படி பல்லு போட்டு வச்சுருக்கேன். இதை நெய்யில் வறுத்துக்கிறேன். தேங்காய் நெய்யில் வறுக்கிறதுனால இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது இந்த நெய் தேங்காய் தனியாக நமக்கு வாயில் நம்பிடும். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நல்ல சிகப்பாக நான் வறுத்துட்டேன். இப்போ நான் பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். வறுத்த பாசிப்பருப்பை நான் நைஸாக அரைச்சு சலிச்சு வச்சுருக்கேன். இதில் தான் முறுக்கு புழிய போகிறேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளேயும் இந்த மாவு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் நான். இந்த பாசிப்பருப்பு மாவு முறுக்குக்கு செய்கிற மாதிரி நான் பிசைஞ்சுக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன், பட்டும் படாமையுமா லேசா. எப்பவும் மாவு பிசைஞ்சா இது மாதிரி நம்ம சுழட்டி பிசைஞ்சோம்னா கட்டி விடாது. இப்போ இந்த மாவு ஒட்டாமல் நான் பிசைஞ்சேன். டால்டாலாம் எதுவும் போடலை, வெறும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கேன்.
இந்த பாசிப்பருப்பு மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். இப்போ முறுக்கத்தில் இதை போட்டு நான் முறுக்கா புழியிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு. இந்த எண்ணெயில் நான் முறுக்கு புழிஞ்சு விடுறேன். இந்த முறுக்கு வேகிறது, நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்து போச்சு. இதில் இப்போ நம்ம தொட்டோம்னா உடையிறது. இது அப்படியே எடுத்துட்டு நம்ம மீதி மாவு புழியலாம். இப்போ இது நல்லா வெந்து போச்சு. நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு ஒன்றாக்கி காமிக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் நம்ம முறுக்கா பிழிஞ்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் உடச்சிக்கிறோம். இப்போ பால் காயறது. பால் காய்ஞ்ச உடனே நான் காமிக்கிறேன். இப்போ நான் வெள்ளம் அதில் போடுறேன். இது நனையிற அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ வெள்ளம் கரைஞ்சி போச்சு. இந்த வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த பால் காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். பாகு நல்லா வந்துடுது. பாகு நல்லா காஞ்சி போச்சு, கெட்டி பாகாச்சு. அடுப்பு அணைக்கிறேன். இப்போ இந்த நெய்யில் வறுத்த தேங்காயை இதில் போடுறேன். இப்போ இந்த பாகுலேயே இந்த வறுத்த பொட்டுக்கடலை மாவு போடுறேன். இப்போ இந்த உடைச்சி வச்ச மாவரத்தை இதில் போடுறேன். கடாயில் இருந்ததை பேசன்லாம் மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு ஏலக்காய் அப்படி போடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா இது வாசனையாக இருக்கும். கடாயில் இருந்ததை நான் நல்லா கலக்கிறதுக்காக பேசன்லாம் மாற்றிட்டேன். இப்போ ஒரு தட்டு தாம்பாளம் வேணாலும் வச்சுக்கலாம், தட்டு வேணாலும் வச்சுக்கலாம், ட்ரே இருந்தால் ட்ரே வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஏலக்காய் பொடி, நெய், இதில் போடுற சாமான் போட்டு எல்லா மாவு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் இந்த ட்ரேலாம் மாத்துறேன். இது எல்லாம் கலந்து நான் ட்ரேல போட்டிருக்கேன். மேலே வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை தூவுனா இது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து இதை தூவிருக்கேன். இப்போ இந்த மணக்கோலம் ரெடி ஆகிடுச்சு. பலகாரம் பாசிப்பருப்பு வாசனை அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். நெய், ஏலக்காய், வெல்லம், தேங்காய் பல், பொட்டுக்கடலை மாவு எல்லாமே நம்ம உடம்புக்கு நிறைய பயனளிக்கக்கூடிய பொருள் இதில் இருக்குது. இதை நீங்கள் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பண்ணலாம். பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இது வாயில் போட்டால் கரையும். இது ஒன்றும் ஹார்டாலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். இது மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வீட்டில் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.